ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லர் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் கேப்டன்ஷிப் டாஸ்க். அடாடா, வேற லெவல் கேப்டன்ஷிப் டாஸ்க் தான் சொல்லி ஆகணும். அதுலேயும் பிக் பாஸ் முதலே சொல்லிட்டாரு, இதில் வந்துட்டு வயல் கார்டாக வந்த 4 பேருக்கு மட்டும் தான் அலோடு, மற்றவங்களாம் சும்மா வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டாப்புல. ஆனால் இதுக்கு வந்து ஜட்ஜாக வந்து நம்மளோட பார்வதி செலக்ட் பண்ணது சம்பவமான சம்பவமாக இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஸோ இது 5 ரவுண்டில் வந்து நடுவில் சென்டரை பாலை வச்சுருவாங்க. நம்ம மீனை வந்து வலை போட்டு பிடிக்கிற மாதிரி கையில் ஒரு வளையம் கொடுத்துருப்பாங்க. இந்த பீச்செல்லாம் விளாண்டுருப்போம், தூக்கி விசில் அடிப்போம், அந்த பால் நம்மளுக்கு, அந்த பொருள் நம்மளுக்குன்னு. அந்த மாதிரி அந்த பால் மேலே போட்டோன்னே கயிறு பூச்சி இழுக்கணும். செம்மையான ஒரு டஃப்பான ஒரு கேம் தான். ஃபஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா திவ்யா செம்மையாக வின் பண்ணாங்க. சூப்பராக அவங்களோட என்னென்னா, மற்றவங்களாம் ஒரு கையில் வந்துட்டு வலையை வச்சுட்டு இன்னொரு கையில் கயிறை பிடிச்சிக்கிட்டாங்க. இவங்க 2 கையிலையும் பிடிச்சி வலையை தூக்கி விசிறிச்சாங்க. சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி 2வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வின் பண்ணாங்க சூப்பராக. 3வது ரவுண்டு அமித் வின் பண்ணிட்டாப்ல. இப்போ பிரஜின் வின் பண்ணவே இல்லை. இப்போ ஆளுக்கு ஒரு பாயிண்ட்டு. 4வது ரவுண்டு பார்த்தீங்கன்னா திவ்யா அட்டகாசமாக 2வது வின் பண்ணி 4 ரவுண்டில் 2 பாயிண்ட் அவங்க வாங்கிட்டாங்க. பிரஜின் வாங்கவே இல்லை. சரிங்களா? இப்போ தான் செம்ம ஒரு மாசான ஒரு டர்னிங்கன்னா, இப்போ சாண்ட்ராவும் அமித்தும் வின் பண்ணிட்டாங்கன்னா டை ஆகிடும். ஏன்னா ஆல்ரெடி திவ்யா வந்து 2 பாயிண்டில் இருக்காங்க. இவங்க யாராவது ஒருத்தங்க வின் பண்ணாங்கன்னா 2-2 வந்துடும், டை ஆகிடும். ஆனால் இங்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம அமித் வந்து வலையை போட்டுறாரு. பால் கிட்ட நெருங்கிட்டே இருக்கும்போது சூப்பராக வெயிட் பண்ணி பிரஜன் தூக்கி போடுறாரு. கிட்ட நெருங்கும் போது அவர் வலையில் வந்து அந்த பால் மாட்டுது. அப்படியே மெதுவாக இழுத்து அமித்தோட வெற்றியை வந்துட்டு நாசம் பண்ணி அந்த வெற்றியை வந்துட்டு திவ்யா கொடுக்குறாப்புல பிரஜின். செம்மையாக இருந்துச்சு. அதாவது 4 ரவுண்ட்லேயும் அவருக்கு அமையாத ஒரு ஆட்டம் 5வது ரவுண்டில் அமைஞ்சுது. சூப்பராக இருந்துச்சு. ஸோ எது எப்படியோ திவ்யா வந்து ஆல்ரெடி 2 பாயிண்ட் எடுத்து செம்மையாக வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணார், நீங்கள் தான் இந்த வாரத்தோட கேப்டன் அப்படின்னு. வந்த உடனே ஒரு டாஸ்கில் வின் பண்ணி கேப்டன் ஆகிறது சும்மா சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை வந்து திவ்யா வந்து சாதிச்சு காட்டினாங்க. அந்த ஒரு கெத்தில் தான் வந்துட்டு போட்டு பொலவலன்னு புழக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க, தெளிவாக சொல்கிறாங்க. முக்கியமாக கமருதீனை வெளியில் வந்துட்டு நிறைய நெகட்டிவ் போயிட்டுருக்கு, அதை நீங்கள் கவனித்து பாருங்கள். அதேமாரி போயிட்டு திரும்ப போய் சாரி கேட்குறதுல வேலைக்கு ஆகாது, நடந்து காமிங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த திவ்யாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த திவ்யா கேப்டன்ஷிப் டாஸ்க்கை வின் பண்ணி சம்பவம் பண்ணுவாங்களா, இல்லை அவங்கள மாதிரி தாங்க இவங்களும் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.